ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல இந்த ஏசிபி கிட்ட நம்ம ஹீரோயினி கேள்வி கேட்டிருப்பா, என்னோட பேரு மின்டிங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவன், அட என்ன மேடம், உங்க புருஷன் தப்பிச்சு போயிட்டான், அவனவே பிடிக்கணும், நீங்க என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். பட் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. நம்ம ஹீரோவுமே சும்மா ஒன்னும் தப்பிச்சு போகல. அவனுக்கு விஷாக்காவை கொலை பண்ணல அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு கிளியரா தெரியும். ஏன்னா அவனுக்கு லைட்டா ஞாபகம் வந்தது என்னன்னா, யாரோ ஒருத்தவங்க அந்த சம்பவத்தை அன்னைக்கு அவனோட பின்புறம் இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுருக்காங்க. ஸோ அதனாலதான் இவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ அதனால அந்த உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவன் போயிட்டு இருக்கான். பின்னாடியே போலீஸ் துரத்தி வந்து பாக்குறாங்க. அங்க அந்த போலீஸ் ஜீப் மட்டும் தான் இருக்கு. வந்து பார்த்தா ஆளை காணோம். எவ்வளவு தூரம் நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு போறேன்னு நானும் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயினி வீட்டுக்கு வந்துட்டா. இந்த ஓம்கார் ஏன் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அப்ப அக்காக்காரி கேள்வி கேட்கிறா, அதெல்லாம் இருக்கட்டும் மயிரா, அந்த ஏசிபி உனக்கு ஏற்கனவே தெரியுமா? ஏன்னா அவர் உன்னோட நிக்நேம் வச்சு கூப்பிட்டாரே, அப்படின்னா அவர் உனக்கு முன்னாடியிலேருந்தே தெரியுமா அப்படின்னு கேட்டா, இல்லை நான் இது வரைக்கும் அவரை பார்த்ததில்ல. ஆனால் அவரை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு. ஆனால் எங்கே பார்த்தோன்னு தான் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அந்த பையலுமே வந்து என்னை பற்றி தான் பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். ஆமா, அவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது, பட் எங்க பார்த்தேன்னு தெரியல, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. நல்லா யோசிப்பாரு மயிரா, என்ன எப்படி நீ மறந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நம்ம ஹீரோயினி கூட இவன் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சிருக்கான், காலேஜ்லயும் ஒன்னா தான் படிச்சிருக்கான் போல. அதுக்கப்புறம் அவன் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி அப்புறம் இப்போ ஏசிபியா வந்து நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா அந்த ராகவ் அது நீதான், நான் ஸ்கூல் டைம்ல உன்னை நான் பார்த்துருக்கேன், நீ அப்ப ரொம்ப இன்னசென்டான பையனால இருப்ப, இப்ப பார்த்தா என்னமோ ஆட்டிடியூடா இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. ஒரு வழியா இவன் வேற யாரும் இல்லை, அவளோட ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. கால் பண்றது வேற யாரும் இல்ல, புருஷங்காரன் தான். ஆனா மாமனார் தான் கால் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுபரமா போய் பேசிட்டு இருக்கா. ஓம்கார் நீங்க எங்க போனீங்க, ஏன் இப்ப இங்க இருந்து தப்பிச்சு போய் பிரச்சனையை பெருசு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, எனக்கு வேற வழி தெரியல மயிரா, அந்த ராகு என்ன குற்றவாளின்னு சொல்லிட்டு பிரேம் பண்ண பாக்குறான், நான் எந்த தப்பும் செய்யல அப்படிங்கும் போது அவன் எப்படி என்ன ஜெயில போடலாம், நான் எந்த குற்றமும் பண்ணலங்கிற விஷயத்த நானே நிரூபிப்பேன், எனக்கு அவன் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த ராகு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவன் கெட்டவன்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா நீ வேணா நம்பு, ஆனா எனக்கு அவன் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்புறம் உன்னை நான் பார்க்கணும், நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். அப்புறம் இவனும் ஃபோனை பேசினதுக்கு அப்புறம் யார் பேசினா அப்படின்னு கேட்டா, மாமனார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருக்கா. நிஜமாவே மாமனார் தான் பேசினாரா அப்படின்னு கேட்டா, ஆமா மாமனார் தான் பேசினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு இவன் ஒரு கேண்டியை கொடுத்துட்டு இருக்கான். அவளுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த கேண்டி மிட்டாய்னா ரொம்ப பிடிக்கும் போல. ஸோ அதனால உனக்கு பிடிக்குமே தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த விஷயம் உனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவனுக்குமே ஃபோன் கால் வருது. உடனே இதோ நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஓடி போறான். பின்னாடியே நம்ம ஹீரோயினி ஓடி போறா. நம்ம ஓம்கார் ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்திருக்காங்கிற தகவல் கிடைச்சி தான் இந்த ஏசிபி வந்திருக்கான். பட் எங்க தேடியும் கிடைக்கல. அவன் நேரம் அங்க இருக்கிற லேபுக்கு போய் டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான். இந்த மாதிரி என்னோட பின்புறத்துல யாரோ இன்ஜெக்ஷனை போட்டாங்க, அதனால எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம்ல, என்னோட ரத்தத்துல ஏதாவது கலந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவளும் முடியும்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டை கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் சுத்தி முத்தி தேடியும் அவனால கண்டுபிடிக்க முடியல போல. அப்ப அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது, நம்ம வயிறாவும் இதே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத பார்த்துட்டு நீ எங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, நான் என் பொண்ணை பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்கா. சரி நீ வீடியோ ஃபுட்டேஜ் தானே கேட்ட, அதை பார்த்தாதான் உன் புருஷன் கொலைகாரன் இல்லைங்கிறது நீ நம்புவேன்னு சொன்னல, இதோ வந்துருச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கான். அதுல வந்து பிளர்ரா தான் தெரியுது. இது ஓம்காருங்கிறத நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்கான். பார்த்தா அதுல நம்ம ஓம்கார் தான் எதையோ ஒன்ன மூட்டை கட்டி இழுத்துட்டு போறது நல்லாவே தெரியுது. இதை பார்த்துட்டு இவ பயங்கரமா ஷாக் ஆயிட்டா இருக்கா. இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீ தானே சொன்ன என் புருஷன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவன் என்னத்தை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான், விஷாக்காவோட பாடியை தான் நான் இழுத்துட்டு போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. இல்ல இப்பவும் நான் சொல்றேன், என் புருஷன் தப்பு பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை, அவர் கொலை பண்ற அளவுக்குலாம் போக மாட்டாரு, எனக்கு அவர் மேல முழு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரிசல்ட் வந்துருச்சு போல. ஸோ அதில் பார்த்தா
அவனோட ரத்தத்துல எதுவுமே கலக்கல அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. இது எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். பின்னாடி போலீஸ் வர்றது தெரிஞ்சு உடனே அவன் இங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான் போல. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற நர்ஸு கிட்ட போட்டோ காமிச்சு இவனை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இப்பதான் பார்த்தாங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க போல. ஸோ அதனால ஏசிபியும் நம்ம மயிராவும் அந்த லேபுக்கு வந்துட்டாங்க. அவங்க அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு ஓம்கார் இங்க வந்து டெஸ்ட் எடுத்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் அந்த ரிப்போர்ட்டை பொண்டாட்டிக்கிட்டேயுமே காட்டி கேட்டுட்டு இருக்கான். நீ தானே சொன்ன உன் புருஷன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு இப்போ இந்த ரிசல்ட்டுக்கு என்ன பதில் சொல்ல போற அப்படிங்கிற மாதிரி கேட்டா அவ சொல்றா, நானும் டாக்டர் தான், எனக்கும் ஒன்றும் தெரியாம ஒன்றும் இல்லை. அவரோட ரத்தத்துல ஏதாவது ஒரு மருந்து கலந்துருக்காங்கிறத டெஸ்ட் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்காரு. அண்ட் எந்த மருந்து கலந்துருந்தாலுமே அதோட தாக்கம் 12 மணி நேரம் வரைக்கும் தான் இருக்கும். 12 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்தா அது நார்மல் தான் காமிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஏன் புருஷன் எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படிங்கிறதுனாலதான் அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்க வந்திருக்காரு அப்படிங்கிற அந்த விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ இவ வீட்டுக்கு வந்துட்டா போல ஓம்கார் தான் கால் பண்ணியிருக்கான். எங்க இருக்கீங்க நீங்க அப்படின்னு கேட்டா ஜன்னல் வழியா வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அங்க ஜன்னலுக்கு வெளியில தான் நின்றுட்டு இருக்கான். வீட்டுக்குள்ளதான் நின்றுட்டு இருக்கான். பட் இவ்வளோ செக்யூரிட்டியை மீறி எப்படி வந்தீங்க, இங்க இருந்து போங்க இல்லைன்னா மாட்டிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா ஒன்னும் கவலைப்படாத மயிரா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இவ ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா தாரா விஷயத்துல அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் என்ன விஷயம் அப்படின்னு அவனு கேட்கறான். இந்த மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு தாராக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் முடிகிற வரைக்கும் அவளை நான் ஜபல்பூருக்கு அனுப்பி வைக்கலான்னு நினைக்கிறேன். அங்க போயிட்டு உங்க அம்மா கிட்டேயும் ஏன் அப்பா அம்மா கிட்டேயும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவன் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் தாராவோட நல்லதுக்காக தானே நீ பண்ற, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அனுப்பி வை அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குதானே மயிரா, நான் எந்த ஒரு தப்பு பண்ணல, ப்ளீஸ் என்ன நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவளும் உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு ஓம்கார், ஆனா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்ன அதுல பார்த்த அப்படின்னு கேட்டா அதுல நீங்க தான் இருந்தீங்க ஓம்கார், நீங்க தான் எதையோ ஒன்ன மூட்டை கட்டி இழுத்துட்டு போறத அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னா நெசமாவே நான் எந்த ஒரு தப்பு பண்ணல மயிரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு ராக்கெட்ல என்னமோ எழுதி அவனுக்கு அனுப்பி வைக்கிறா. அது நேரம் அவன்கிட்ட போய் சேருது. அதுல அவ உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுதியிருக்கா. பொண்டாட்டி தான் கூட இருக்கும் போது இவன் எதுக்கு கவலைப்படணும். ஸோ அதனால அந்த சந்தோஷத்தோட அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ மறுநாள் ஆயிடுது. காலங்காத்துல இந்த ராகவ் மார்ச்சரிக்கு வெளியில நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இன்னைக்கு தான் ஃபாரன்சிக் லேப் ரிப்போர்ட் வரும் அப்படிங்கிறதுக்காக அப்படி அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல பின்னாடியில இருந்து நம்ம ஓம்கார் உள்ள போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் நம்ம மயூராக்கு கால் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ மார்ச்சரிக்குள்ள வந்துட்டான். ஒரே பணமா கிடக்குது போல, மூக்குல கையை வச்சுக்கிட்டே உள்ள வந்துகிட்டு இருக்கான். நிறைய ஃபைல்ஸ் அங்க கிடக்குது. அந்த ஃபைல் அவன் தேடி பார்த்துட்டு இருக்கான். அதுல விஷாக்காவோட ஃபைல் மாட்டிடுது. அதே சமயம் நம்ம ஹீரோயினியை ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுனால அவளுமே வந்துட்டா. எதுக்காக என்ன கூப்பிட்ட ராகவ் அப்படின்னு கேட்டா உன் புருஷன் மேல உனக்கு முழு நம்பிக்கை இருக்குல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும், ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துருச்சு, அதை பார்த்தா அப்போ உனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். அந்த பக்கம் அவனுமே ரிப்போர்ட்டை தேடி எடுத்துட்டான் இல்லையா, அதுல பார்த்தா தெளிவா போட்டிருக்கு இவன் தான் விஷாக்காவை கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பாடியுமே விஷாக்காவோட தான் அப்படிங்கிற விஷயமே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாடியில் இவனோட ஃபிங்கர் பிரிண்ட்டுமே கிடச்சிருக்கு. இது எப்படி சாத்தியம், நான் எதுவுமே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ பார்த்தா டஸ்ட்பினில் ஏதோ ஒரு பேப்பர் வந்து கிழிச்சு கிடக்கிறது தெரியுது. அதை பார்த்தா அதில் இந்த பாடி விஷாக்காவோடது இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. அப்படின்னா என்ன, யாரோ இதில் மாட்டி விட பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த இவன் புரிஞ்சுக்கிறான். எதிர்த்தாப்புல அந்த பக்கம் நம்ம ராகு வர்றது தெரியுது, போலீஸுமே வர்றது தெரியுது. ஸோ அதனால இவன் அங்கிருந்து தப்பிச்சு போக பாக்குறான். அதுக்கப்புறம் இவன் வந்து டாக்டர் கிட்ட ரிப்போர்ட்டை வாங்கிட்டான். அதுல அந்த ஃபேக்கான ரிப்போர்ட் தான் இருக்கு. அதை பார்த்துட்டு இவனும் அந்த ஓம்கார் தான் குற்றவாளி அப்படிங்கிறத நம்பிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயினி வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. பின்னாடியே இவன் ஓடி வந்துட்டு இருந்தவன் டக்குன்னு அவன் மேல இடிச்சு மோதிடுறான். அப்புறம் ஓம்கார் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி அவனும் சொல்றான், நான் அந்த ரிப்போர்ட்டை தேடி தான் வந்தேன், அந்த ரிப்போர்ட்ல மிடில் இருக்கிற பேஜை கிழிச்சிருக்காங்க, அது நிஜ ரிப்போர்ட் கிடையாது, அப்படின்னா நான் கொலை பண்ணலன்னு தானே அர்த்தம், யாரோ என்ன ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்க மயிரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா பின்னாடியே அந்த பைய வந்துட்டான்.
எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா வருவனு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதாவது இவன் உள்ள போகும்போதே அவன் கண்ணாடியில பார்த்திருப்பான் போல. ஸோ போக விட்டுட்டு தான் இவன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கான். இப்ப கையும் களவுமா புடிச்சுட்டான். அது எப்படி ஃபேக்கா இருக்க முடியும், என்ன தப்பிக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு மிரட்டிக்கிட்ட இருக்கான். உடனே நம்ம ஹீரோயினி தடுக்க போற மாதிரி போய் அந்த பைக்கோட ஓனர் கிட்ட இருந்து சாவியை புடுங்கி, ஓம்கார் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புருஷன்காரனை அனுப்பிச்சு வச்சிடுறா. ஸோ அதனால அவனுமே பைக் எடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். என்ன பண்ணிட்டு இருக்க மயிரா, ஒரு கிரிமினலுக்கு போய் நீ ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்டா, ஒரு கிரிமினலுக்கு இல்ல, என் புருஷனுக்கு தான் நான் உதவி செஞ்சிருக்கேன், அவர் தான் சொல்றாருல அந்த ரிப்போர்ட் ஃபேக்குன்னு, அப்புறம் எப்படி நீ அதை முழுசா நம்புற அப்படின்னு கேட்டா, ரிப்போர்ட் ஃபேக்குன்னு தானே சொல்றவா, அதை இப்பவே நிரூபிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அந்த ரிப்போர்ட் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு, நிஜமான ரிப்போர்ட் தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே அவனோட தலையில கண்ணை வச்சு மாட்டி கேட்டுக்கிட்டு இருக்கான். உண்மையை சொல்லு, இது நிஜமான ரிப்போர்ட் தானா இல்ல நடுப்பற நீ எதையாவது கிழிச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, நான் ஏன் சார் பொய் சொல்ல போறேன், நிஜமான ரிப்போர்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அப்படின்னா அந்த டாக்டர் பொய் சொல்லியிருந்தான் அப்படின்னா நான் கண்ணை வச்சு மாட்டோமே, அவன் உண்மையை தானே சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டால், 1000 ரிப்போர்ட் வந்தாலும் சரி ஏன் புருஷன் குற்றவாளி இல்லைங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. நம்பிக்கை நான் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஹீரோவும் தப்பிச்சு ஒரு வழியாக வந்துட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினையும் புருஷங்காரனை நினச்சி கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்கா. அப்போ பின்னாடி நம்ம ஓம்கார் தான் வந்துட்டு இருக்கான். இவ உடனே பயந்து போயிட்டு யாருதுன்னு எழுந்திருக்கிறேங்கிற பேரில் கீழே விழ போகிறா. டக்குன்னு அவன் பிடிச்சிடுறான். 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கா. அவனுமே பொண்டாட்டியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அப்புறம் ஏதாவது சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறான். வாங்க நானே உங்களுக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்காரனுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கா. அப்போ அவன் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ரிப்போர்ட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான். அந்த மாதிரி அந்த ரிப்போர்ட்டை நானும் பார்த்தேன், ஆனால் அதில் மிடில் இருக்கிற பேஜஸை யாரோ கிழிச்சிருக்காங்க அப்படின்னா அதில் தெளிவாக தெரியுது என்ன அந்த விஷாக்கா கொலை கேஸில் மாட்டி விட பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷாக்காவும் சாகலை அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் எப்படி தப்பிச்சு போயிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு நீங்கள் எப்படி வெளியில் சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்க முடியும், எனக்கு அந்த ராகு மேலே நம்பிக்கை இருக்குது, அவன் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நீ வேணா அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டை நம்பலாம், எனக்கு அவன் மேலே சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது, அவன் என்ன ஜெயிலில் தள்ளுறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் யாரோ கூப்பிடுற சவுண்டு கேட்குது. உடனே நாளைக்கு காலைல உன்னை கோயிலில் பார்க்குறேன், நீ கோயிலுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். இப்போ மறுநாள் ஆயிடுது. காலங்காத்தால போலீஸ் வெளியில இருக்காங்களா இல்லையா